நீஃப்லிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மாரிசன். என்ன மாரிசன்? என்ன புராண காலத்து படமா? ராமாயணத்தை வந்து பார்த்தீங்களா? ஆமாம், பொன்மான் மாயமான் ராவணன் ஏற்பாடு பண்ணி சீதா பிராட்டி வெளியில வர்றதுக்கு வச்ச மான் அதானே. லட்சுமணன் போகாதன்னு எல்லை கோடு போட்டு போனாலும் பொன்மானை பார்த்து அதை பிடிச்சி கொடுன்னு ஒன்றுல தானே அடம் பிடிக்க தானே பிரச்சனையாச்சு. அதை லட்சுமணன் பிடிக்க போய் தானே சீதையை தூக்கிட்டு போனாங்க. அதான் மாரிசன். இந்த படத்து கதைக்கும் மாரிசனுக்கு என்ன சம்பந்தம்? இது புராண கதையும் இல்லை, அதுவும் இல்லை. அதுதான் யோசிச்சிங்களா? யோசித்தேன். யாரு? வடிவேல் மாரிசனா பகத் பாசில் மாரிசனாங்கிறது போக போக தான் தெரியும். இவருக்கு அவர் மாரிசன், அவருக்கு இவர் மாரிசன். ரெண்டு பேருமே கேடி பில்லா கில்லாடி ரங்கா. ஓகேங்களா? என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு ஒரு அப்பாவி. ஆமா, பேக்கில் ஒரு 5,000 இருக்கா. ஒரு நம்ம நம்ம இவர் யாரு, பகத் பாசில் பெரும் திருடம். எங்க வேணாலும் எதை வேணாலும் ஆட்டையை போடுவாரு. ஒரு யமகா பைக் ஆட்டையை போட்டு ஜெயிலேருந்து வர்றாரு. ஒரு தேட்டர்ல யமகா பைக் ஒன்று நிக்குது, அது RX 100 ஆட்டையை போட்டு கிளம்புறாரு. ஒரு வீடோ இடமோ ஒரு இடத்துக்கு போறாரு. போனா அங்க வந்து யாரும் இல்லடான்னு பார்த்தா ஒரு கையில் விலங்கு மாட்டி ஜன்னலில் கட்டி கட்டிலில் கட்டி வைக்கப்பட்டிருக்காரு நம்ம வடிவேலு. என்னடா அவர் கட்டி பார்த்து பேக் அடிக்கிறாரு. எப்பாப்பா என்ன அவுத்து விடுப்பா குமார், என்ன அவுத்து விடுப்பா, நான் வந்து உனக்கு வந்து 10,000 தரேன், 20,000 தரேன், 40,000, 25,000 ஏதோ ஒன்று சொல்கிறாரு. நீ நம்பாமல் பார்க்குறாப்புல, அப்பா அவுத்து விடுப்பா, என்கிட்ட பொறுப்பா இவ்வளோ கார்டு இருக்குதுன்னு பேக்கில் காமிச்சு ஏடிஎம்ல எடுத்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துடுது. இவர் ஏடிஎம்ல எடுக்க போறாரு. பார்த்தா 25 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கு. பேங்க் பேலன்ஸ்னு வரும்ல சில பேங்க். பார்த்தோன்னா என்னடா நம்ம வண்டியும் கிண்டியுமா திருடிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து பாஸ் மாதிரி ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம இவரு விவேக் பிரசன்னா, நம்ம கவிஞர் கார்த்திக் நேதாவோட சகோதரர் தம்பி. அவரு வந்து உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஐடியா கொடுக்குறாரு. என்னடா RX 100 ஒன்று இருக்குன்னு சொன்னேன், எவ்வளோக்கு போகுதுன்னு விசாரிச்சுட்டேன். அதோட பெரிய ஐட்டம் மாட்டி இருக்கு, ஃபோனை வை நான் வரேன் அப்படின்னு. இதில் என்ன குடும்பம்னா, வடிவேலுக்கு ஞாபக மருதி நோய். ஆமா, ஞாபக மருதி நோய் மாதிரி நடிக்கிறாருங்கிறது நீங்க வந்து படம் பார்த்தா தெரியும். ஆனால் ஞாபக மருதி நோயும் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன் அவருக்கு ஞாபக மருதி நோய் வருதுன்னா, ஒரு பொண்டாட்டிக்கு ஞாபக மருதி நோய், அது அப்படியே இவருக்கு மாறிடுது. ஏன்னா மனைவியே இழந்திருக்கிறாரு. ஏன் இழந்தார், எதுக்காக இழந்தார், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தலைவனோட சேர்ந்து டெய்லி ராத்திரி ஆனால் குடிச்சிட்டு அங்கங்கே லாட்ஜ் எடுத்து தங்குறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு கொள்ளை சம்பவத்தை பகத் பாசில் நடத்துறாரு. ஒரு கொலை சம்பவத்தை யார் நடத்துறா, என்ன பண்றாங்க? போலீஸ் கோவை சரலார் தலைமையில் டீம் போட்டு தேடுது. என்ன அது சங்கிலி தொடர் கொலையா இருக்கு, சைக்கோ கொலையாளியா, ஒரே மாதிரி கொள்றான். தேனப்பன் வேற போலீஸ் அதிகாரி, நான் விட்ட பேல் தேனப்பன் ஒரு போலீஸ், அவருக்கு ஆர்டர் போடுற போலீஸ் இன்ஸ்பெக்டர் சும்மா அப்படியே மூளை கசக்கி தேடுறாங்க. வடிவேலு அப்ராணியா திரியிறாரு. அவரு அப்ராணியா, அப்பாவியா, அடப்பாவியா, அவர்கிட்ட கொள்ளடிக்க வந்த பகத் பாசில் அப்பாவியா, அவரே மறந்து போற அடப்பாவியா அப்படிங்கிறலாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. வடிவேலு இன்டர்வியூல தெரிஞ்சிடும். வடிவேலு ஏன் பகத் பாசிலோட பிரயாணிக்கிறாரு. அப்பப்போ ஒரு வார்த்தை விடுவாரு, பூனையை தேடி வந்த எலி. வழக்கமா பாம்பு தான் எலியை தேடி போவோம், எலியே நம்மள தேடி வந்தா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ்ல பாம்பு சொல்றாங்களா பூனையை சொல்றாங்களா, ஏதோ ஒன்று சொல்றாங்க. ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ரெண்டுக்குமே எலி தானே வேட்டை. பூனையா எலியா பாம்பா அப்படிங்கிற நீங்க பாத்துங்க. இதுல என்ன குடும்பம்னா, வடிவேலு நம்ம வந்து இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் மாமன் நினைச்சிட்டு போகாதோம்னா அதுக்கு இது சம்மந்தமே இல்லை. வடிவேலு ரொம்ப சொஃபஸ்டிக்கா, கொஞ்சம் ஓவர் சொஃபஸ்டிக்கா, தொப்பையும் துந்தையுமா, அந்த தனக்கு பின்னாடி பெருசுன்னு படத்துலலாம் காமிப்பாரு. அந்த மாதிரியே இன் பண்ணிக்கிட்டு படம் முழுக்க ஒரு பிரீப் கேஸ் மாதிரி ஒன்று எடுத்துட்டு சுத்துறாரு. இவரு ஒரு பைக்ல ஸ்டைலா நம்மால் சுத்துறாரு. கட்சியில் இவன் வில்லன்னா அவன் வில்லனா இருப்பான் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனதுல உண்மையா முன்பாதி கொஞ்சம் அப்படியே பைக்லேயே சுற்றிட்டு இருக்காங்க, இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக இருக்குது. முன்பாதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டே பேர் தான். நம்ம 2 பேரும் நீங்கள் 1.25 மணி நேரம் பார்த்து நம்ம சூப்பர் குட் சௌத்ரினா நாட்டாம சாரன் பாண்டியன் இப்படி கும்பலாக ஆர்டிஸ்ட் வச்சு பார்த்தவங்க. இந்த படத்தின் மூலியமாக சூப்பர் குட் சௌத்ரி திரும்பி வந்திருக்கிறாரு. உண்மையாக அவர் இதுக்கப்புறம் படம் எடுக்கிறதுக்கான எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து எங்களை மாதிரி ஏஜ்டு குரூப்புக்கு பிடிக்குது.
இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்களுக்கு எந்த லெவலில் எடுத்துக்கிறாங்க, அந்த கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் படம். ஃப்ளாட்டாக எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்காது படத்தில். இருக்காது. வடிவேலு காமெடிலாம் கிடையாது, சீரியஸாக போயிட்டு இருக்குது. சீரியல் கில்லரை பற்றியே படம், சீரியல் கொள்ளக்காரனை பற்றியே படம். அதுதான் இது. வடிவேலு வேலாயுதம் பிள்ளை, அது எதுக்கு பிள்ளைன்னு கடைசியாக கொண்டு வந்து கம்யூனிட்டியை சேர்த்தாங்க. வடிவேலு ஒருவேளை பிள்ளை, அவரை கவுக்கிறதுக்கு வேலாயுதம் பிள்ளைன்னு கேரக்டர் முடிச்சோம்னா ஓகே பண்ணிட்டு வரோம்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, கிளைமாக்ஸில் வந்து ஒரு 10-15 ட்ரிப்பு வேலாயுதம் பிள்ளைங்கிறாங்க. என்னப்பா இது, பிள்ளைய போட்டு ஏன்பா படுத்துறீங்க அப்படின்னு தோணுச்சு. வடிவேலு, பகத் பாசல், தயாளன். உண்மையா தயாளனாவும் குமாராவும் இந்த ஞாபகம் நோயில் இவருக்கு வரும். கோவை சர்லா மனசில் நிற்கிறாரு. பிரீதா பேகம், கோவை சர்லாவும் நிற்குது. கோவை சர்லா ஒரு கோவை சர்லாவை பிடிக்க ஒரு பீரியடு வடிவேலு பாடுபட்டாரு. இந்த படத்துல வடிவேலை பிடிக்க கோவை சர்லா பாடுபடுது. இல்ல கிளைமாக்ஸ்ல கோவை சர்லா வந்து வடிவேலை மீட் பண்றப்போ நமக்கு சிரிப்பு வந்துச்சு. சீரியஸான சீன் நமக்கு சிரிப்பு வந்துச்சு. அது மாதிரி வடிவேலுக்கு சித்தாரா ஜோடிங்க. மனுஷன் வயசானாலும் வாழ்றாருங்க. சித்தாரா அவ்வளோ எங்கா இருக்குது. அது புது அர்த்தங்கள். சித்தாரா சொல்றேன். புது வசந்தம் கூட அவங்க தானே. புது வசந்தம் மீனாட்சிங்கிற கேரக்டர்ல வராங்க மனைவியா. அழகான ஒரு சைக்காலஜிக்கல் கன்சல்டன்ட்டா மாணவ மாணவிகளுக்குலாம் வராங்க. விவேக் பிரசன்னா நெட்வொர்க் பிரசன்னாவா அழகா வந்து போறாரு. ரேணுகா அம்மா கேரக்டர்ல சாந்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேணுகா அம்மா அருமையா. நம்ம இவருக்கு பகத் பாசலுக்கு அம்மா வராங்க. லிவிங்ஸ்டன் இன்னமும் வந்தாரு, காணாம போயிட்டாரு. ஒரு சீன் தானே அவருக்கு. சாரிங்கிற கேரக்டர்ல பிஎல் தனப்பன், எஸ்ஐ கனகராஜா. ஆமா. அது மாதிரி 5 ஸ்டார் கிருஷ்ணா இப்பதான் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. இதுல பாவம் கொடூரங்கிற ஒரு கேரக்டர். அது மாதிரி ஹரிதா முத்தரசன் சங்கீதாங்கிற கேரக்டர்ல எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹரிதா வந்து உண்மையாகவே அந்த தன்னுடைய வாரிசை இழந்துட்டு படுற துயரம், வாரிசோட தோழியை இழந்துட்டு, வாரிசு கூட பழிச்சு ஃபாரின் போயிடுறாங்க. இந்த கதையோட அதை மெர்ஜ் பண்ணியிருக்க விதம் ஹரிதா வந்து உண்மையாக அந்த சங்கீதாவா இன்னசென்ட் அம்மா, கொஞ்சம் அறிவாளி அம்மாவா அழகாக நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சுதீஷ் சங்கர், உண்மையாக சுதீஷ் சங்கர் விஷயாதி. ஆனால் கொஞ்சம் தமிழ் மலையாளிங்கிறனால தமிழ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தை. கதை, திரைக்கதை, வசனம், படைப்பு இயக்குனர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் உண்மையாகவே நல்ல கதையை தான் யோசிச்சிருக்காரு. காட்சிப்படுத்தல அவரே தான் திரைக்கதையும். கலைச்செல்வன் சிவாஜியோட ஒளிப்பதிவு, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல பழைய பாட்டுலாம் கூட போட்டிருப்பாங்க. ஏங்க உங்க அப்பா பாட்டை போட்டா யாராவது கேஸுக்கு வராங்க, நீங்க பழைய பாட்டு நினைச்சேன் நான். அப்புறம் தான் இல்ல யாருக்கே படத்துல யுவன் சங்கர் ராஜா போட மாட்டாரு. அதான் அப்பா பாட்டை போடல அவரு. இவர் அடுத்தவங்க மியூசிக் போட்டிருக்காரு, வடிவேல் பாடுவாரு. அவங்க வாரிசுகள் கேஸ் போட்டா யோசிச்சு பாருங்கப்பா. ஆமா. ஸ்ரீஜித் சாரங் படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் முன்பாதியில் ஷார்ப் பண்ணியிருக்கலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌத்ரி தயாரிப்பு. ஆர்பி சௌத்ரி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபீல்டுக்கு படம் எடுக்க வந்திருக்கிறாரு. ஏவிஎம், வாகினி மாதிரி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு மூடிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. ஆர்பி சௌத்ரி துணிஞ்சு வந்திருக்கிறாரு அப்படின்னா நாம் வந்து உண்மையாக பாராட்டணும். அவர் அடுத்தடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் ஓடணும் அப்படின்னு சொல்லி மாரிசன் மாயமான். ஆமாம், அது மாய மந்திரம் பண்ணாமல் சௌத்ரிக்கு லாபம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.